வணக்கம் நேயர்களே. நேரம் நல்ல நேரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் சார்ந்த பிரச்சனைங்க ஒரு மனபயமாவே இருக்கும். ஆனா டாக்டர் போவங்கலாம் செக் பண்ணுவாருங்க. நார்மல்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம மனசு வாடிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு ஆகப்போகுது, ஏதோ பிரச்சனை வரப்போகுது, நம்மளுக்கு மருந்து மாத்திரை வேலை செய்யல, ஏதோ ஒண்ணு ஆகப்போகுதுன்ற மாரி ஒரு மனக்குழப்பம் சில பேர வந்து அது மரண பயம், இல்ல மனபயம் சில பேர வாட்டி வதைக்குங்க. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு சொன்னீங்கன்னா, உங்க குலதெய்வ கோயில் அருகாமையில் இருந்தாலும் சரிங்க, இல்ல குலதெய்வ கோயில் வெளியூர்ல இருக்குங்க, ரொம்ப லாங்ல போனாலும் கவலைப்படாதீங்க. அருகாமையில் இருக்கிறவங்களும் செய்யலாம், தூரமா இருக்கிறவங்களும் செய்யலாம். அருகாமையில் இருக்கிறவங்க வாரம் வாரம் தொடர்ந்துங்க உங்க பிறந்த கிழமையில போணும். நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ, அந்த கிழமையில போயிட்டுங்க, உங்களால முடிஞ்சது நெய் தீபமோ, இல்ல அகல் விளக்கு தீபம் எந்த தீபமா இருந்தாலும் சரிங்க. அகல் தீபம், நெய் விளக்கு தீபங்க ஏதோ ஒரு தீபம் எண்ணெய் போட்டு நீங்க திரி போட்டு, அது தாமரை தண்ணி திரியா இருக்கணுங்க. திரியிலேருந்து தாமரை தண்ணி திரி போட்டு நீங்க ஏத்துங்க. 100% அந்த எண்ணங்கள்லேருந்து உங்க மனசுலேருந்து மறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மருந்து, மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிக்கும். படிப்படியா வந்து நீங்க நார்மல் வந்து எல்லார்ட்டயும் சகஜமா அந்யோன்யமா பேசுற மாரி மனநிலை மாறும். ஏன்னா, இந்த மாரி மனப்பிரச்சனை, மனப்போராட்டம் நெறைய பேருக்கு இருக்கு. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது வந்து அற்புதமான ஒரு தாந்திரிக மெத்தடுங்க. இது செய்யுங்க. கண்டிப்பா நோய் நொடி, பிணி எதுவா இருந்தாலும் நீங்களும். சப்போஸ் மனபயம், மரண பயம், எதிர்மறை எண்ணங்கள், மனசுக்குள்ள மனப்போராட்டம் இருந்தாலும் நீங்குங்க. இது வந்து வயசு வித்தியாசம்லாம் இல்ல. 20 வயசுலேருந்துங்க 80 வயசு வரைக்கும் யாருக்கு இந்த மாரி பிரச்சனை இருந்தாலும் தைரியமா செய்யுங்க. நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம, குலதெய்வ கோயில் அருகாமையில் இல்லாதவங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த குலதெய்வடைய ஃபோட்டோ வீட்ல வச்சு, நீங்க எந்த கிழமை பிறந்தீங்களோ, அந்த கிழமை காலையோ, மாலையோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, நான் சொன்ன பிரகாரம் செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதிலிருந்து நெறைய நீங்க மீண்டு வெளியே வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்ல வரலாம். செய்யுங்க. சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.